டிக்யூட்ட இருந்து இப்படி ஒரு படத்த எதிர்பார்க்கலங்க யாருமே. ஹலோ கோக்ஸ்டர்ஸ்! இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, காந்தா படம் பார்க்கறதுக்கு மாட்டுத்தாவணி வெட்டி தாங்க வந்திருக்கோம். சரின்னு சொல்லிட்டு போய் டிக்கெட்ட வாங்கிட்டு 2 டிக்கெட் நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். சரி டிக்கெட்ட வாங்கிட்டு மேல கிளம்பியாச்சுங்க. மேல கிளம்பி கொஞ்ச நேரம் ஒரு 11:15க்கு தான் ஷோ. ஸோ அதுவரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 11:15 தான் ஆகுது. கொஞ்சம் வெள்ளனே நான் போயிட்டோம். சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருமே போயிட்டு வரேன் கரெக்ட்டா டைம் ஆயிருச்சுங்க. 11:10 ஆயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. 3வது ஸ்க்ரீன் தான் எங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு உள்ளே போய் கொஞ்சம் நேரத்தில் உட்காருவோம் போயிட்டு சரி சீட்டு எங்கே இருக்குமே பார்க்கலான்னு பார்த்தா கார்னர் சீட்டு போட்டு வச்சுருக்காரு. ஏய் நான் என் பசங்க ஒரு பையன் கூட தான் போனேன் என் ஃப்ரெண்டு. அவன் கூட போனது கார்னர் சீட் போட்டு வச்சுருக்காங்க. ஐயோன்னு இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரத்தில் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி படம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வந்து வெல்கம் டு வெற்றி சினிமாஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. ஆஸ் யூஷுவல் டிக்யூ வந்து அவரோட ஆக்டிங்கில் தெறிக்க விட்டாருங்க. அமர்க்கலமாக இருந்துச்சு ஆக்டிங்கு. சமுத்திரக்கனிக்கு அவரோட டஃப்பை கொடுத்து நடிச்சிருக்காருங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து டிக்யூ ஆக்டருக்கும் டேரக்டருக்கும் ஒரு கிளாஸ் நடக்கிற மாதிரி தான் ஸ்டோரி போகுது. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படியே ஒரு ஸ்டோரி ஷிஃப்ட் நடந்து ஒரு த்ரில்லராக மாறுது. அப்போ தான் வந்து ராணா வராரு. மற்ற கதையெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்துக்கோங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு குட்டி டாஸ்க். யார் யாருக்கெல்லாம் டிக்யூ பிடிக்குமோ, டிக்யூ ஃபேனோ அவங்கெல்லாம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை டிக்யூ ஃபேன்ஸ் இருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். படம் பார்க்கும்போது எனக்கு மட்டும் ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. எனக்கு மட்டும் தான் இவங்கள பார்க்க கீர்த்தி சுரேஷ், ராஷ்மிகாவும் மிக்சியில் போட்டு அரைச்ச மாதிரி இருக்காங்களா என்ன? உங்களுக்கும் அப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.